மெசஞ்சர்ல லட்சுமி கிருஷ்ணன் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. சாந்தாவுக்கு கோபம் என்பது வருமா? அப்படி கோபம் வந்தா அதனுடைய அளவு எப்படி இருக்கும்? அதாவது அது தூக்க முடியாது, தூக்கிக்கிட்டு அடிக்கிற அளவுக்கெல்லாம் கோவம் வரும். எனக்கு கோவம் வராமலாம் இருக்காது, கண்டிப்பா கோவம் வரும். ஆனா அந்த கோவத்தை பெரும்பாலும் நான் சிரிச்சே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆளு, சோறுதுன்னு சமாளிக்கக்கூடிய ஒரு ஆளு, அவ்வளவுதான் நிஜம். மற்றபடி ஏன் கோவம் வந்து எல்லாரையும் பாதிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது, பாதிக்காது. என்னையே என் வயிற்ற பாதிக்கும். என்னை மட்டும்தான் பாதிக்கும்னு சொல்ல வந்தேன். நீ என்னன்னா வயிற்ற சொல்லிட்டியா? வயிற்ற பாதிக்கும் கண்டிப்பா. என்னோட கோவம் வந்து என் வயிற்றுலதான் தீருமே தவிர எப்படின்னு கேட்டா அடிச்சுக்க மாட்டேங்க, உள்ள தள்ளிடுவேன். எனத்தையாவது உள்ள தள்ளி தள்ளி அந்த கோவத்தை ஆஃப் பண்ணிடுவேன். நிஜமாவே ஹை டென்ஷன் இருக்கிறவங்க சிலருக்கு சாப்பிட தோணாதும்பாங்க. ஆனா நீங்க அந்த டென்ஷன்ல ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு பாருங்களேன், அந்த டென்ஷன் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஆனா நமக்கு சாப்பிடும் போது கண்கள் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி, தொண்டையை அடைக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகும். ஆனா அதை சாப்பிட்டு முடிக்கையில அந்த ஃபீல் எங்கிட்டு போகுதுன்னே தெரியாது. அப்படியே அந்த தட்டுல பிளேட் சோறு காலியாகும், நம்ம டென்ஷனும் காலியாயிரும். நீ வந்து கோவப்படும் போது சாப்பிட்டு தீத்துருவேன். சின்ன வயசுல அதிகமா சின்ன வயசுல ரொம்ப அதிகமா கோவப்பட்டிருப்ப போல இருக்கு. சின்ன வயசுல அதிகமா கோவப்படல, இப்ப 2வது டெலிவரி பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமா கோவம் வருது.